காக்டெயில் கொடுக்கிற போதையை விட எது தெரியுமா அதிகமா போதை தரும்? பொண்ணுங்க தான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, உங்களை தாங்க. என்ன? நீங்க எனக்கு ஒரு ஸ்மால் ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப்? அடிக்க மாட்டீங்க என்ன சொல்றேன்? அது நீங்க கேக்குற ஹெல்ப் பொறுத்து தான் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. அது பயப்படாதீங்க. என்ன ஹெல்ப் வேணும்னு கேளுங்க. எனக்கு நீங்க ஒரு கிஸ் கொடுக்குறீங்களா? செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. என்ன பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? எங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உனக்கு? போன்ல பேலன்ஸ் இல்ல, கால் பண்ணிட்டு தர உங்க போனை கொடுங்க. இல்ல பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்க காசு வேணும்னு கேப்பேன்னு பார்த்தா கிஸ் கேக்குற. உன்ன மாதிரி ஆளுங்களாம் அடிச்சு உள்ள தள்ளணும். அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ஃபியூச்சர்ல பெரிய ஸ்டார் ஆக போறேன், அதனால அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. ஆஹா, இந்த மாதிரி கேவலமான புத்தி இருக்கவங்க எல்லாம் ஸ்டார் ஆனாங்கன்னா என்ன மாதிரி பொண்ணுங்க நிலைமை அவ்வளவுதான். பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமா இருந்தா மட்டும் பத்தாது, கொஞ்சம் அறிவையும் யூஸ் பண்ணணும். ஏங்க ஆக்சுவலா நான் ரொம்ப நல்ல பையங்க. நீங்க தானே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா ஆமா, உங்க கண்ணத்துல காயம் இருக்க மாதிரி யாரோ அடிச்சிருக்காங்க. அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க ரொம்ப நல்லவருன்னு. என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யார்கிட்டயாவது கேட்டிருப்பீங்க. நல்லா கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. கரெக்ட் தானே? ஏங்க இது ஒண்ணும் பொண்ணுங்க அடிச்சது இல்ல, ப்ரொடியூசர் அடிச்சது. ப்ரொடியூசரா? ஹலோ. என்னடா குடிச்சிட்டு ஃபுல் டைட்டா படுத்துக்கிட்டு இருக்கியா? உனக்கு எப்படா தெரியும்? ஏய், நீ தெளிவா இருந்தா ஒரே ரிங்ல போன் எடுப்ப. ஃபுல் குடி குடிச்சினா பக்கத்துல பாம்பு வந்தா கூட நீ எந்திரிக்க மாட்ட. அதனால தான் நான் கேட்டேன். இவ்வளவு அர்ஜென்ட்டா கால் பண்ண வேண்டிய அவசியம் என்னடா? நீ ஹீரோ ஒரு படத்துல செலக்ட் ஆனல, அந்த படத்துல இருந்து உன்னை தூக்கிட்டானுடா. என்ன என்னன்னு ஷாக் ஆவற? உனக்கு நடக்க வேண்டியதா நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு 10 ப்ரொடியூசர் 10 டைரக்டர் தேடி நீ போயிட்டு இருக்க. அதுல ஒருத்தர் உனக்கு பாசிட்டிவா பேசினா இன்னொருத்தர் நீ மறந்துடுற. உன்னை செலக்ட் பண்ணார்ல ப்ரொடியூசரு, அவருக்கு என்ன கோபம் என்னன்னு தெரியல உன் மேல. உன்னை தூக்கிட்டு வேற ஒருத்தனை போட்டுட்டாங்கடா. என்னன்னு நீயே போய் கேள்ற அவரை. சார், உங்க படத்துல இருந்து என்ன தூக்கிட்டீங்களாமே சார்? ஏன் சார்? ஏய், என்னடா சத்தம் போடுற? ஐயோ, சத்தம் போடுற அளவுக்கு பெரிய ஆள் ஒண்ணும் இல்ல சார். நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன படத்துல இருந்து தூக்கிட்டீங்க சார். எல்லாத்துக்கும் ரீசன் சொல்ல முடியாது. அன்னைக்கு நான் செலக்ட் பண்ணேன், இன்னைக்கு எனக்கு வேண்டான்னு தோணுச்சு, ரிஜெக்ட் பண்ணிட்டேன். சார், ஆடிஷன்ல அத்தனை பேருக்கு முன்னாடி ஹீரோவா செலக்ட் பண்ணீங்க. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ஏய், பேசாம போயா, பேசாம போயா நீ. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ஏய், எந்தர்ரா எந்தர்ரா? ஓ, நீங்க சினிமால இருக்கீங்களா? சரி விடுங்க, கவலைப்படாதீங்க. அம்மா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருச்சுன்னா கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. நீங்க கிஸ் கேக்குறீங்க. யாருனே தெரியாதவருக்குலாம் நான் கிஸ் கொடுப்பேன் நீங்க எப்படி நினைச்சீங்க? நான் ஐ லவ் யூ சொல்லிருந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிருப்பீங்களா? கொஞ்சம் டைம் வேணும், திங்க் பண்ணி சொல்றேன்னு சொல்லிருப்பேன். நீங்க எதுவும் கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காதீங்க. இதே துடிப்பு அதிகமாகி ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் சும்மா பேச்சுக்காக தான் சொன்னேன். தேவையில்லாத கற்பனை எல்லாம் வளர்க்காதீங்க. ஓப்பனா உன்னை கேக்குறேன், உண்மையை மட்டும் சொல்லுங்க. எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லும் போது எதுக்கு என்கிட்ட கிஸ் கேக்குறீங்க? ப்ரொடியூசர் அடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? என் கோவம் உடனே போகணும்னா நான் டக்குன்னு ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். இல்லன்னா கோவம் குறையிற வரைக்கும் நான் ஓடணும். சரி, ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. அதான் டயர்ட் ஆகுற வரைக்கும் ஓடி வந்தேன். சொல்லுங்க. டேய், நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஆடிஷன் போகும்போது ஆல்டர்னேட் நம்பரை என் நம்பரை கொடுக்காதுன்னு. நீ ஃபோன் எடுக்கலன்னு ரியாலிட்டி ஷோக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி கண்டபடி திட்டுறாங்க.
நீ ஏதோ ஷோக்கு செலக்ட் ஆயிருக்கான், ஒழுங்கா போய் அவங்கள மீட் பண்ணு. விக்ரம், எங்க ஷோல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லா குவாலிட்டி இருக்குன்னு டிசைட் பண்ணி எங்க டீம் உங்களை ஃபைனலிஸ்டா செலக்ட் பண்ணிருக்கு. தேங்க்யூ சார். பட் ஒன், உங்க பேர் மட்டும்தான் லிஸ்ட்ல இருக்கு. கண்டஸ்டண்டா நீங்க ஷோக்குள்ள வரணும்னா ஒரு டாஸ்க்ல கண்டிப்பா ஜெயிக்கணும். டாஸ்க் கொடுத்தா பண்ணுவீங்களா? ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டாஸ்கா? கிரேசியா இருக்கு சார். என்ன டாஸ்க்னு சொல்லுங்க, பண்ணிடுவோம். வெரி சிம்பிள் டாஸ்க். உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு பொண்ணு கிட்ட போய் கன்னத்துல முத்தம் வாங்கிக்கிட்டு அதோட செல்ஃபியை எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். கூடவே அதை டெலிகாஸ்ட் பண்றதுக்கு நோ அப்ஜெக்ஷன் வீடியோ ரெக்கார்டு கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். அவ்வளவுதானே, பண்ணிடலாம் சார். இதுல ஒரு ஸ்மால் ட்விஸ்ட் இருக்கு. நீங்க ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் கிஸ் வாங்கிக்கிட்டு வரக்கூடாது. கண்டஸ்டன்ட் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த டாஸ்க் இருக்கு. யார் எத்தனை கிஸ் வாங்குறாங்கன்னு பொறுத்து தான் உங்களால ஷோக்குள்ளே போக முடியும். அதுக்கு நான் கிஸ் கொடுக்கணுமா? நோ, நான் கொடுக்க மாட்டேன். வேற யார்கிட்டயாவது ட்ரை பண்ணி பாருங்க. அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு கிஸ் கொடுக்குறீங்களா? அண்ணா! ப்ளீஸ்ங்க, என் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு கிஸ் கொடுங்க. ஹே, முதல்ல இங்க இருந்து போங்க. எங்க ப்ளீஸ். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்த சினிமா ஆசையெல்லாம் ஓரமா வச்சுட்டு டிவி ஷோல ட்ரை பண்ணேன். அவங்க ஏதோ சான்ஸ் கொடுத்துருக்காங்க, கூடவே இந்த டாஸ்கையும் கொடுத்துருக்காங்க. என் ட்ரீம்ஸை நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்க முடியும். ஒரே ஒரு கிஸ் கொடுங்க. அது ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க லேட் பண்ணீங்கன்னா பயம் இன்னும் அதிகமாகும். யாரும் வர்றதுக்கு முன்னாடி கொடுத்துருங்க. உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அதுக்காக மட்டும்தான் கொடுக்கறேன். இது தவிர வேற எந்த கெட்ட எண்ணமும் இல்ல, உனக்கு புரியுதா? அதுக்கப்புறம் இதே வேலையா வச்சுட்டு என் பின்னாடி வரக்கூடாது. சரி, சீக்கிரம் திரும்புங்க. யாராவது பார்த்தா ப்ராப்ளம் ஆயிடும். ஏங்க 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 ப்ளீஸ்ங்க, நில்லுங்க நில்லுங்க. கிஸ் நீங்க கொடுத்த ப்ரூஃபுக்காக சேனல்காரங்க ஒரு போட்டோ கேட்டாங்க. அதனாலதான் போட்டோ எடுக்க வந்தேன். இதுக்கே நீங்க கோவப்பட்டீங்கன்னா என்னங்க அர்த்தம்? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. உங்க போட்டோவை மிஸ்யூஸ் பண்ணவே மாட்டேன். கொஞ்சம் நில்லுங்க ப்ளீஸ், கொஞ்சம் நில்லுங்க. பாக்க பாவமா இருக்கே. சரி, கிஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அது போட்டோ எடுக்கறியா? இதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் என் பின்னாடி வந்துடாத. ப்ளீஸ்ங்க கொடுங்கங்க. ஒன்னு கொடுத்தது பத்தாதா? இன்னொன்னு வேணுமா? நீங்க என்ன கொடுத்தாலும் ஓகே தாங்க எனக்கு. நீ என்ன லூசா? ஏய், இவ்வளவு நாள் நல்லா தாங்க இருந்தேன். யார பார்த்தாலும் என் ஹார்ட் கண்ட்ரோல்ல தாங்க இருந்துச்சு. அது என்னமோ உங்களை பார்த்ததும் என் ஹார்ட் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு. காலையில ப்ரொடியூசர் அடிச்சப்போ ரொம்ப அவமானமாகி ஏகப்பட்ட கோவம் வந்துச்சுங்க. ஆனா நீங்க அடிச்சதுக்கு என் ஹார்ட் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க. நீங்க அடிச்ச உடனே எனக்கு லவ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? ஏங்க, நீங்க என்னதான் கோவமா போனாலும் உங்ககிட்ட கிஸ் வாங்காம விட மாட்டேன். நீங்க கொடுக்குற வரைக்கும் உங்க பின்னாடி வந்துகிட்டே தான் இருப்பேன். வைஷு, இப்பதான் நம்ம லவ்வர்ஸ் ஆயிட்டோம்ல. இப்பவாது ஒரு கிஸ் கூட. சேனல்காரங்க கொடுத்த டெட்லைன் முடிய போகுதுமா. நீ கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தர்கிட்டயும் நான் கிஸ் வாங்கணும்ல. ஆஹா, கிஸ் வேணும்னு கேட்டு என் பின்னாடியே சுத்தி என்ன கரெக்ட் பண்ணிட்ட. இப்ப வேற பொண்ணுங்க கிட்ட கிஸ் வேணும்னு சொல்ற. அவங்களையும் கரெக்ட் பண்ணிடுவியா என்ன? என் மேல உனக்கு சந்தேகம் வந்தா சொல்லு. நான் வேணா ஷோவையை கேன்சல் பண்ணிடுறேன் வைஷு. ஐயோ, சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா கேட்டேன், அவ்வளவுதான். என்னால உன் கனவு கோட்டையில கல் விழுந்துடக்கூடாது. வா, கொடுக்கறேன். போதுமா? ஷிட், போட்டோ எடுக்க மறந்துட்டேன். போருக்கு இப்போ ஓகேயா?
இவன் ஒருத்தன் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? எங்களுக்கு எதுவும் இல்லையா? யாரா நீங்கெல்லாம்? பப்ளிக்டா. கிரவுண்ட் நல்லா பெருசா இருக்குல்ல, இங்க என்னடா பண்றீங்க? வேற எங்கேயாச்சும் போங்க. எப்போ ஹீரோ சொல்றாருல, கேளுங்கடா. வாங்கடா எல்லாரும் போலாம். பொண்ணுங்களை பக்கத்துல உட்கார வச்சு சினிமா பாக்குற ஒவ்வொருத்தரும் ஹீரோவா தான்டா இருக்கிறான். உனக்கு அந்த சீனே இல்ல நண்பா, ஓரமா போ. டேய் புறம்போக்கு, ராஜாவாகணும்னா ராஜவம்சத்துல பிறந்திருக்கணும்னு அவசியமே இல்ல. நாட்டு ஆள்கிட்ட தகுதி இருந்துச்சுன்னா யார் வேணாலும் ராஜா ஆகலாம்டா. காதலிக்கிற பொண்ணை உன்ன மாதிரி புறம்போக்கு கிட்ட இருந்து காப்பாத்துறதால அது ஒன்னும் ஹீரோயிசம் ஆயிடாதுடா. டேய், நான் கேட்ட உடனே பப்ளிக் பிளேஸ்ல வெக்கத்தை விட்டு முத்தம் கொடுக்கறா அப்படின்னா அவ ஒன்னும் கேரக்டர் இல்லாதவ இல்ல. உன்ன மாதிரி புறம்போக்குங்க வந்து அவகிட்ட ரகலை பண்ணாங்கன்னா அவளை எப்படியும் காப்பாத்துவேன்ற நம்பிக்கை அவகிட்ட இருக்கு. அதை கிராஸ் செக் பண்ண நீங்களா ரெடியா இருக்கீங்கன்னா வாங்கடா. போடா.